ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ முண்டிபுதூர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபரும் 2 8 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு 6 இன்ச்சு லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கேபினட் பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்ல லுக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இது வந்து ஒயிட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இங்கே வந்து எல்இடி இண்டிகேஷன் லைட் ஒன்று கொடுத்துருக்கோம் ரெட் கலரில். இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோலு. இங்கே வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோல் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம வாய்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ட்ரிபிள் கண்ட்ரோல், இது பேஸ் கண்ட்ரோல், இது சப்புக்கான கண்ட்ரோல். இந்த 3-வே செலக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஎஸ்பி ஆன. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆயிரும். இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி ஆக்ஸ் இன்புட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இதில் லைன் கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி போர்டு வந்து நம்ம பகாரியாவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிமோட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற இந்த ரிமோட் தான் நம்ம கொடுப்போம். இது இல்லைன்னா இன்னொரு மாடல் 2 வரும் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்டோம். இனி பேக் சைடு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது பேக் சைடு வியூ. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 230 வோல்ட்டு ஏசி இன்புட் கொடுக்குறதுக்காக நம்ம நல்ல ஒரு மெயின்ஸ் கார்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டியான மெயின்ஸ் கார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஹோல்டர். இதில் வந்து நம்ம ஒரு 2 ஆம்ப்ஸ் ஃபியூஸ் போட்டிருக்கிறோம். இது வந்து ஃபேன் வந்து அவுட்டுக்காக நம்ம இதில் செட் பண்ணியிருக்கிறோம். 12 வோல்ட் ஃபேன் ஒன்று இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சப்புக்கான டெர்மினல். இதில் 2ல் எதில் வேணால் நம்ம லைன் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே நம்ம சப்பு 2 லைன் கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு சப்பு மட்டும் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஏன்னா 2 நம்ம கொடுக்கும்போது பேரல் ஆகிடும். இப்போ ஓம்ஸு டிஃப்ரெண்ட் வரும். அப்போ வந்து போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகி உங்களுக்கு போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் இதில் ஒரு சப்பு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். நம்ம ரெண்டுமே லிங்க் பண்ணியிருக்கிறோம். ஒரு லைன் இருக்குதுங்கிறதுக்காக நம்ம 2 சப்பு கொடுத்துடக்கூடாது. இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்வூஃபர் தான் சப்போர்ட் பண்ண முடியும். 12 இன்ச்சு சப்வூஃபர். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல். இங்கே வந்து நம்ம ஆக்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி லைன் கொடுத்துருக்கோம். இதில் இது 2 நம்ம ஜம்பர் பண்ணியிருக்கோம். 2ல் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆண்டனா வயர். ஸோ பேக் சைடு வியூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியர் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்டீரியர் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது இன்டீரியர் வியூ. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா 24024 ஒரு 8 ஆம்பியர்
12-0-12-0-12 2 ஆம்பியர் வர மாதிரி நம்ம இதில் வைண்டிங் பண்ணி வாங்கியிருக்கோம். ரெக்டிஃபயர் செக்ஷன் பார்த்திங்கன்னா 3510 மெட்டல் டயோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். 10,050 வோல்ட் கெப்பாசிட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பவர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆம்புக்கு சப் பிரிக்கு வந்து அப்புறம் ப்ரீ போர்டுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 12-0-12 வந்து பார்த்திங்கன்னா 2 1 டயர் போட்டு 1025 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணி இந்த ரெக்டிஃபயர் செக்ஷனை வந்து நம்ம 12 வோல்ட் ஃபேனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வர எல்இடி இண்டிகேஷன் லைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0-12 ஒரு டாப்பிங் இருக்கும். அதில் வந்து 4 1 ஸ்டைடு போட்டு 1025 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளை வந்து இங்கே 12 வோல்ட் ரெகுலேட்டர் 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று போட்டு நம்ம இந்த பவர் வந்து யூஎஸ்பிக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். யூஎஸ்பி போர்டோட பவர் சப்ளைக்காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்பு போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியோட 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பேரல் மோனோ. இதான் இந்த சப்வூஃபருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்மியோட 4392 ஐசி போட்டு STK 4392 இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போர்டு போட்டு ஸ்டீரியோ போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐசி. ஸோ அது நம்ம இது இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரீ செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சப்பு ப்ரீ வந்து நம்ம கேஎம்ஸோட 2-in-1 சப்பு ப்ரீ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், சப்பு 2ஓட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், இது சப்பு 1ஓட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், இது ரெண்டுக்குமான கெயின் கண்ட்ரோல். இதில் நம்ம வந்து சப்பு 2 அவுட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு சப்பு 2வில் வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்கும், அதனால் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரீக்வன்சி ஒரு லிமிட்டாக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சப்வூஃபருக்கு ஏற்ற மாதிரி இதில் ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணி வச்சுக்கலாம். பிடி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கேஎம்ஸோட வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணுற அதே போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நமக்கு ஆடியோ கிளாரிட்டியும் சரி ட்ரிபிள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதான் நம்ம இதே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்டீரியரில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வயரிங் நீட்டாக பண்ணியிருக்கிறோம். பவர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஸ்பைரல் ஸ்லீவ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மெயின் 230 வோல்ட் வர்றதுனால அந்த இடத்துல சேஃப்டிக்காக நம்ம ஸ்பைரல் ஸ்லீவ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இன்டீரியர் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேனல் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த கேபினெட் பிடிச்சிருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தனிப்பட்ட முறையில் கேபினெட் வேணாலும் நம்ம அனுப்பிக்கலாம். கொரியர் சார்ஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும், சரிங்களா? இதோட ரேட்டு வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் உங்களுக்கு 2.1 வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதோட டெஸ்டிங் வீடியோ இடையிடையில் நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இருந்தாலும் நம்ம நேரில் கேட்குற மாதிரி வர இருக்குன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆம்பி தேவைப்பட்டுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபோன் ரெக்கார்டில் எந்த அளவுக்கு